இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யாக குண்டம் தானாக தீப்பற்றிக்கு எரியும் ஒரு விதமான மந்திரத்தால் எப்படி தீப்பிடிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நெருப்பே பற்ற வைக்காமல் தீப்பிடிக்கக்கூடிய விஷயத்தை இன்றைக்கி காட்ட போகிறோம். இதை நீங்கள் பார்த்து அனைவருக்கும் பயனாக இருக்கும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இதை நீங்கள் பாருங்கள். யாக குண்டத்தை பார்த்துட்டு ஏதாச்சும் பொருள் இருக்கான்றதை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இங்கே ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு பாருங்கள். ஏதாச்சும் இருக்கா? நல்லா பார்த்தீங்களா? எதுவும் பொருள் இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா சூடம் வைக்கிறோம். சூடம் இப்போ நம்மளுடைய மந்திரத்தால் இந்த அக்னியை எரிக்க போகிறோம். மந்திர சக்தியால் இந்த அக்னியை ஆட்டோமேட்டிக்காக எரிக்கிறதுக்கு உண்டான முறைகளை பண்ண போகிறோம். இது நம்ம தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கோம். இது யாகத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஊற்றுறதுக்காக நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நெருப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தீப்பெட்டி எதுவும் பயன்படுத்தலை. நம்மளுடைய மந்திர சக்தியால் தீப்பிடிச்சிருச்சு. இதனால் நம்ம ஒரு மகான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளை நினைக்கலாம். இது முழுக்க முழுக்க தாந்திரிகமே தவிர இதில் மகான் ஆகக்கூடிய அளவுக்கு தீய அக்னியை மூட்டுற அளவுக்கு யாருக்கும் எனக்கே பிரார்த்தனை கிடையாது. அந்த அளவுக்கு திறமைகள் கிடையாது. ஏன்னு சொல்லினா இதெல்லாம் ஒரு தாந்திரிக வித்தை. இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய சூட்சமங்கள் உங்களுக்கு வெளியில் பட்ட வடிக்கிறீங்க. இன்றைக்கி நிறையா பேர் இந்த மாதிரி போலியாக யாக குண்டங்களை போட்டு சில மக்களை நான் மகான் ஆதாரி, அவர் பெரிய மகான் சாமி, இது கை நீட்டினா தீப்பிடிக்குது, இவர் கையை வச்சால் போதும், அப்படியே அப்படி பறக்கும் இப்படி பறக்கும்லாம் நிறையா பேர் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொய் அப்படின்றத உண்மையை காட்டுறதுக்காக நம்ம இந்த முறையை காட்டுறோம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வுக்காக தவிர பிறரை பின்படுத்துறதுக்காக கிடையாது. அப்போ இதை எப்படி செய்கிறது, இதை எப்படி செஞ்சோம் அப்படின்றத நம்ம வந்து காட்ட போகிறோம். ஏன்னா நேரடியாக நீங்கள் பார்க்குறீங்க, உள்ள கேமரா வச்சு நம்ம பார்த்துருக்கோம். நம்ம எந்த பொருளும் கிடையாது. இருந்தும் நம்ம சூடத்தை மட்டும்தான் வச்சுருக்கோம். சூடத்தை வச்சுட்டு எண்ணெயை மட்டும்தான் ஊற்றிருக்கோம். தீப்பிடிச்சி எரியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இதனுடைய சூட்சமங்கள் இருக்குது. சூட்சமங்கள் என்னன்றதை நான் வந்து இப்போ வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு வகையான ரசாயன பொடி. இந்த ரசாயன பொடியை பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன பொடியில் வந்து இது வந்து தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்லி நம்ம ஊற்றணும். ஆனால் இது வந்து தேங்காய் எண்ணெய் கிடையாது. இதுக்கு வந்து அதுக்குண்டான சேர்மான ரசாயன பொடின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஒயிட் ரைஸ் பாஸ்பரஸ்லேயே வந்து கலந்த ஒரு மேல புகை. இது 2 திரவங்கள் சேரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கி ஃபயர் ஆயிரும். நீங்களே கண் கூட பார்க்கலாம். பார்த்தீங்களா, இதுவே அதோடைய சூட்சமம். இதில் நான் மகான்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து மக்களை வந்து இந்த மாதிரிலாம் ஏமாற்றுவாங்க. இந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்றதுக்காக நம்ம விழிப்புணர்வு தான் சொல்கிறத தவிர இதெல்லாம் வந்து யாரும் செஞ்சு காட்ட மாட்டாங்க. நம்ம வந்து நாட்டு மக்கள் நன்மைக்காகவும் எந்த ஒரு ஒளிவரியும் இல்லாமல் எல்லாம் அனைவரும் நலமாக இருக்கணும், இதை யாரும் ஏமாற்றக்கூடாது நம்மளை அப்படின்ற கான்செப்டுக்காக நம்ம இந்த விஷயத்தை வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். இதனுடைய பொருள்கள்லாம் அதிகமான ரேட்டு விற்கும். நம்ம வந்து இது ஒரு விழிப்புணர்வு காட்டணும் அப்படின்றதுக்காகவே இதை வந்து தனியாக நம்ம வந்து வாங்கிட்டு வந்து இதை வந்து செஞ்சு ஒரு ரியலாக காட்டியிருக்கோம். இது அனைவருக்கும் பயன்பெற்று நலமாக இருப்பீங்க என்று சொல்லி இந்த மாதிரி போலி ஏமாற்றக்கூடிய யாகமுறவங்களை அவர்களெல்லாம் வந்து நீங்கள் கண்டு ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காகவே இதை அனைவரும் கண்டு நலமாக வாழவும் விழிப்புணர்வாக இருக்கணும்னு சொல்லி யாரிடம் ஏமாறாமல் செல்வ புகழோடு வாழ வேண்டும் என்று அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்க நன்றி, வணக்கம். இப்பொழுதே சப்த சாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.